ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 2.8 அதாவது ஜிபியில் வருது, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்கு தொடர். அதில் 10வது சம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சம் இது. Sn is equal to x plus y plus x square plus xy plus y square எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸட்ரா அப் டு n டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் x minus y into Sn is equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1. இப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம போடலாம். முதல்ல given எடுத்துக்குவோம். Sn is equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x squared y plus xy squared plus y cube plus etc. up to n terms. இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா x மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் என்ன செய்யறேன்னா மல்டிப்ளை போத் சைட் பை x மைனஸ் ஒய், ரெண்டு பக்கமும் ஒரு x மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ x மைனஸ் ஒய் இன்ட்டு Sn இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் x மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மையும் x மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர். அடுத்தது இந்த தேர்ட் டேர்ம் x மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் y கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது எதனுடைய ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4க்கு ஃபார்முலா, எக்ஸெட்ரா என் டேர்ம்ஸ். நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் எல்லாம் ஒன்றா ஒய் எல்லாம் ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு என் டேர்ம்ஸ். இது வரைக்கும் ஒன்று போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு மைனஸ் காமனாக போட்டுக்கிறேன். இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 3 ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு என் டேர்ம்ஸ். இப்போது இது நம்ம பார்த்தா இது வந்து ஒரு ஜிபி ஃபார்மில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வரும். அதே மாதிரி எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் கியூப் அதுவும் எக்ஸ் வரும். அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஜிபி. அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ இதுவும் வந்து ஒரு ஜிபி ஃபார்மேட்டில் தான் இருக்குது நமக்கு. அப்போ நமக்கு ஒரு ஜிபிக்கு ஃபார்முலா நமக்கு Sn இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஆர்னா பொது விகிதம், காமன் ரேஷியோ நமக்கு என்ன வந்துச்சு, எக்ஸ் வந்துச்சு. இப்போ ஆருக்கு பதிலாக எக்ஸ் போடுறேன். எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. இப்போ எக்ஸு மைனஸ் 1 மைனஸ் அடுத்து இங்கே டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஒய் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இப்போ இதில் வந்து காமன் ரேஷியோ வந்து ஒய். இப்போ ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1, ஆர் ஈக்குவல் டு ஒய். இப்போ ஒய் மைனஸ் 1. இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர்.